வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 11. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோவும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சியோவும் டிமானிக் ஆர்மி கமாண்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கமாண்டர் இருக்கிற டிமானிக் டிராகன் கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை கார்ட் பண்ணிட்டு இருந்த கார்ட்ஸ் அவங்கள தடுத்து நிறுத்தி எங்கேருந்து வரீங்கன்னு விசாரிக்கிறாங்க. நான் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சியோ டெரியான் நிர்வாணா பெவிலியன்லேருந்து வந்திருக்கேன். நகருங்க, எனக்கு டிமானிக் ஆர்மி கமாண்டரோட ஒரு வேலை இருக்குன்னு சியோ சொல்கிறான். சியோ பேசுகிறத பார்த்து ஹீரோ யோசிக்கிறான், ஆள் பார்க்க டம்மியாக தான் இருந்தாலும் பேச்செல்லாம் நல்ல தைரியமாக தான் பேசுகிறான்னு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா, உன்னை எப்படி பார்த்தாலும் ஸ்பெஷலாக தெரியலையேன்னு ஒரு கார்ட் சொல்கிறான். மேலிடத்துலேருந்து உத்தரவு வராமல் யாரையும் உள்ளே அனுப்ப முடியாதுன்னு இன்னொருத்தன் சொல்கிறான். அதுக்கு சியோ அவன்கிட்ட இருந்த ஆர்டர் டாக்குமெண்ட்டை எடுத்து கார்ட்ஸ் கிட்ட காட்டுறான். இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் என்னோட சுப்பீரியர் கிட்ட இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறேன்னு கார்ட்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் உங்கள் சுப்பீரியரை டேரெக்டாக பார்த்து பேசிக்கிறேன்னு சியோ சொல்கிறான். அதுக்கு பெர்மிஷன் இல்லாமலாம் உள்ளே யாரையும் அனுப்ப முடியாதுன்னு நான் சொன்னேன்லன்னு காட்ஸ் தடுக்கிறாங்க. அதான் கையில் ஆர்டர் இருக்கே, எதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை தடுக்கிறீங்கன்னு சியோ சண்டை போடுறான். ஏதோ உன்னை காட்டினா உன்னை உள்ளே விட்டுணுமா, நீ யாரை வேணா இருந்துட்டு போ, எங்களோட இடத்துக்கு நீ வந்துட்டா நீ எங்களோட ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனது ஏதோ ஒன்னான்னு சியோ கேட்குறான். ஆமாம், உன் கையில் இருக்கிற இந்த ஆர்டரும் உன்னோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருன்ற டைட்டில் தவிர்த்து உன்கிட்ட வேற எந்த பவரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சியோ வாயடைச்சு நிற்கிறான். அப்போது ஒன்றே ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்குறான். எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்போது நான் யாருன்னு தெரிஞ்சும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களோட உயிர் நாடியிலேயே அடிக்கிறான். 2 காட்ஸும் வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து புரள்றானுங்க. அங்கேயே மசமசன்னு நிற்காம முன்னாடி போய் வழியை காட்டுன்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு சியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்கிறான். உள்ளே போனால் ஒரு பெரிய மொரட்டு கும்பலே அவங்கள உள்ளே விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர் பேப்பரை கையில் காட்டிட்டு, உங்களுக்கு இது என்னன்னு தெரியுதா, நீங்கள் எல்லாரும் ஒரு அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷனை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போக ஆசையாக இருக்கான்னு கேட்குறான் சியோ. அவனோட பேச்சை யாருமே மதிக்கல. அப்போது பின்னாடி இருந்த ஒருத்தர், எங்கேருந்துடா வந்தீங்க, இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு சியோ, நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சியோ டெரியான், நீ யாருன்னு முதல்ல சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்கு நான் கோ டாங், டிமானிக் ஆர்மி டீம் 1ஓட கேப்டன், இது போதுமாடா உனக்குன்னு கேட்குறான். சியோ ஹீரோக்கு டெலிபதி மூலமாக இந்த மனுஷன்தான் இந்த இடத்துல கமாண்டருக்கு அடுத்தது டிமானிக் ஆர்மிலேயே மோசமானவன், ரொம்ப கொடூரமான செயல்கள்லாம் செஞ்சுருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். என்ன இப்போ எதுவும் பேச மாட்டேன்னு கேப்டன் சியோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு சியோ, கேப்டன், நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நிர்வாணா பெவிலியன்லேருந்து, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கன்னு சொல்கிறான். என்னது மரியாதையாக பேசணுமா? பேசலனா என்ன பண்ணுவேன்னு கேப்டன் கேட்குறான். நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேஷனை தடுத்ததுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை அசிங்கப்படுத்தினதுக்காகவும் உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறான் சியோ. என்னது, நீ எங்களை அரெஸ்ட் பண்ணுவியான்னு வில்லத்தனமாக சிரிக்கிறான் கேப்டன் கோ. அடேங்கப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்க அரெஸ்ட் பண்ணி காட்டு பார்ப்போம்னு சியோவை பார்த்து மிரட்டுறான். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோ, கேப்டன் கோ, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக எப்போ பார்த்துக்கிட்டோம், லாஸ்ட் விருந்தலைன்னு நினைக்கிறேன்னு கை கொடுக்குறான். அதுக்கு என்ன உனக்கு தெரியுமான்னு கேப்டனும் கை கொடுக்குறான். கேப்டன் கையை பிடிச்சி எலும்பெல்லாம் உடையிற அளவுக்கு அமுக்குறான் ஹீரோ. எங்களுக்கு டிமானிக் ஆர்மி கமாண்டரோட ஒரு வேலை இருக்குது, நடந்ததெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறான். டெலிபதி வரியா, ஏதாச்சும் ஓவர் ரியாக்ட் பண்ணால் உன் கையை இழக்க வேண்டியது இருக்கும்னு ஹீரோ கேப்டனை மிரட்டுறான். அதுக்கு கேப்டனும் டெலிபதி வழியா, சில பேர் அவங்க பெரிய ஆளுன்றதுனால கத்தி அவங்கள வெட்டாதுன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு மிரட்டுறான். இந்த கையை வச்சு உன்னால் கத்தியை பிடிக்க முடியுமான்னு ஹீரோ கேட்குறான். பார்த்துருவோம், என்னால் கத்தியை பிடிக்க முடியுதா இல்லைனா உன்னை வெட்ட முடியுதான்னு சொல்லிட்டு கேப்டன் வழியை விடுறான். இந்த டெலிபதி கான்வர்சேஷன் ஹீரோக்கும் கேப்டனுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. வழியை விட்டதுக்கு நன்றி, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சியோவும் மேலே போகிறாங்க. உங்களுக்கு கேப்டன் கோவை முன்னாடியே தெரியுமான்னு சியோ ஹீரோவை பார்த்து கேட்குறான். இல்லை, அவனை இன்றைக்கி தான் தடவை பார்க்குறேன்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் எதுக்காக அவன் வழி விட்டான்னு சியோ கேட்குறான். அவன் கையை வேணும்னே நான் கை கொடுக்கும்போது உடச்சிட்டேன், கொஞ்ச நாளைக்கு அவன் ஒரு கையை வச்சு தான் எல்லாமே பண்ணணும்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு சியோ ஷாக் ஆகுறான். எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ஆகாமல் முன்னாடி வந்து வழியை காட்டுன்னு ஹீரோ சொல்கிறான். டிமானிக் ஆர்மி கமாண்டர் ஆஃபீஸ் 7th ஃப்ளோரில் இருக்குன்னு சியோ முன்னாடி போகிறான். கமாண்டர் ஆஃபீஸ் முன்னாடி இருந்த கார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோ, அடங்கப்பா டேய், எத்தனை பேர்டா, வழியை விடுங்க, நாங்கள் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம்னு சொல்கிறான். எங்களால் முடியாதுன்னு கார்டு சொல்கிறான்.
ஆர்டர் டாக்குமெண்ட்டை காட் முன்னாடி காட்டிட்டு நீங்கள் எங்களை ஒன்றும் தடுக்கலை, இந்த ஆர்டரை அப்ரூவ் பண்ண ஹெவன்லி டீமனையே தடுக்கிறீங்க, நீங்கள் வேணால் எங்களை ஒன்றும் இல்லாமல் பார்க்கலாம், ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை ஒன்றும் இல்லாமல் பார்க்க முடியாது, அப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஹெவன்லி டீமனையே ஒன்றும் இல்லாமல் பார்க்குறீங்களான்னு கேட்குறான் ஹீரோ. அப்போது ஆஃபீஸ்குள்ளே இருந்து செகண்ட் யங் மாஸ்டரை உள்ளே விடுங்கன்னு குரல் கேட்குது. ஒரு வழியாக ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்துட்டாங்க ஹீரோவும் சியோவும். உங்களை வரவேற்கிற செகண்ட் யங் மாஸ்டர், என்னோட ஆளுங்க கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டாங்க போல, அவங்க எல்லாரும் சரியான முட்டாளுங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறார் ஒருத்தர். ஹீரோ பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் இவர் தான் டிமானிக் ஆர்மி கமாண்டர் கு சியோன் யாங்குன்னு. ஹீரோவால் ஒரு அளவில்லாத ஒரு எனர்ஜியை அவர்கிட்ட இருந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவங்க எல்லாரும் தேவையில்லாமல் எங்கள் கூட சண்டைக்கு வந்தாங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க போல், பேசாமல் அவங்க ஃப்ரீ டைமில் புக்கை படிக்கலான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு கமாண்டர், ஒரு பழமொழியே இருக்குது, முட்டாள்கள் எல்லாம் துணிச்சல்சாலின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் சொல்கிறது பழைய பழமொழி, சமீப காலத்தில் அறிவு இருக்கிறவன் தான் துணிச்சல்சாலியாக இருப்பான், ஏன்னா அவங்களால பிளானிங்கும் பண்ண முடியும், அந்த பிளானை ஒழுங்காக செயல்படுத்தவும் முடியும்னு சொல்கிறான். அதுக்கு எனக்கு வயசாயிருச்சு போல், அதான் புதிய விஷயங்கள்லாம் எதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு கமாண்டர் சொல்கிறாரு. ஹீரோ எவ்வளோ தூண்டுனாலும் கமாண்டர் ரொம்ப காமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த டைம் இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னு கமாண்டர் ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. என்னோட அப்பா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இதை பண்ண சொன்னார் போலன்னு ஹீரோ சொல்கிறான். பனிஷ்மெண்ட்டான்னு கமாண்டர் கேட்குறாரு. ஆமாம், நான் ஹண்டிங் போனப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால் இருக்கும்னு சொல்கிறான் ஹீரோ. அதை கேட்ட கமாண்டர் நல்லா சிரிக்கிறாரு. ஆமாம், எதுக்காக நிர்வாணா பெவிலியன் இன்னொரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் டைம் மாதிரி இன்னொரு அனானமஸ் லெட்டர் வந்துச்சா என்னன்னு கேட்குறாரு. அதை நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சிஓ சொல்கிறான். ஆனால் ஹீரோ, ஆமாம், நிர்வாணா பெவிலியனுக்கு ஒரு அனானமஸ் லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டான். எதுக்காக ஹீரோ இதை சொன்னான்னு சிஓ ரொம்ப குழப்பமாக ஹீரோவை பார்த்தான். அதுக்கு நான் அப்போவே நினச்சேன், முட்டாள்களும் ரஃப்பான ஆள்களும் இருக்கிற டிமானிக் ஆர்மியை லீட் பண்ணுற பொசிஷனில் இருந்தாலே இப்படி தான் கெட்ட பேர் வரும்னு கமாண்டர் சொல்கிறாரு. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிடுறோம், அதனால் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். என்னது இன்கன்வீனியன்ஸா, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, நம்மளோட பழக்கம் அதுக்கெல்லாம் மேலேன்னுலாம் நினச்சேன்னு கமாண்டர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் எங்கள் அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு கமாண்டர், அதனால் என்ன, என் அண்ணனோட முடிவு என் அண்ணனோடது, என்னோட முடிவு என்னோடது, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, இதை கேட்ட உடனே தான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே வருது, அடுத்த கொஞ்ச நாளைக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன்னு சொல்கிறான். உங்களோட ஒத்துழைப்பும் எனக்கு தேவை, நீங்கள் 2 பேரும் தங்குறதுக்கான இடத்த நான் ரெடி பண்ணுறேன்னு கமாண்டர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, அப்போ சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பார்த்து இருங்க, உங்களை நினச்சா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு கமாண்டர் சொல்கிறாரு. லாஸ்ட் டைம் இன்வெஸ்டிகேட்டர் இறந்து போனதுக்காக சொல்கிறீங்களான்னு ஹீரோ கமாண்டர் பார்த்து கேட்குறான். சாச்சா, அதுக்காகலாம் இல்லை, ஹெவன்லி டீமன் என்ன அவரோட பையனை சாகிறதுக்கு அமுச்சு வச்சிருப்பாரு, எனக்கு ஒரு சின்ன கவலை, அதான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்கிறாரு. உங்களோட கவலைக்கு நன்றி, சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோவும் கிளம்புறான். கமாண்டரும் ஹீரோ ரூம் விட்டு போகிறத பார்த்துட்ருக்காரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறான், இப்போ புரியுது எதுக்காக அப்பா என்னை இந்த டாஸ்க்குக்கு அமுச்சு வச்சுருக்காருன்னு, ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லைனா கமாண்டர் உயிரோடு இருக்கணும்னு. அதே சமயம் ஹெவன்லி டீமன் பெவிலியனில் அட்வைசர் ஹெவன்லி டீமனை பார்த்து, இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது, செகண்ட் யங் மாஸ்டருக்கு பதிலாக நான் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹெவன்லி டீமன், அவன் என்கிட்ட சொல்கிறான் நம்ம டிமானிக் பார்த்தியே மறந்துட்டோன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அட்வைசர் ஷாக் ஆகிட்டு, இதுக்காகவா செகண்ட் யங் மாஸ்டர் அமைச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹெவன்லி டீமன் ஒரு ஸ்வாடை செக் பண்ணிட்டே, அவனுக்கு பெருசாக பேசுறதுக்கு தைரியம் இருந்தால் அதே செயலில் காட்டணும்லன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அட்வைசருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதோட சாப்டர் 11 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மான்வாவை தமிழில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.